மார்க்சிஸ்ட் தத்துவார்த்த மாத இதழுடைய ஆகஸ்ட் மாத உள்ளடக்கம் குறித்து பேசிட்டு இருக்கிறோம். அதில சுதீப் தத்தா அவர்கள் எழுதிய புதிய அரசியல் யுகத்திற்காக நம் ஸ்தாபனங்களை புத்தாக்கம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில நாம் சந்திக்கிற பல்வேறு ஜென்சி போராட்டம்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்களை உள்ளடக்கி தான் வந்து அவர் இந்த கட்டுரையில எழுதுறாரு. இந்த அரசியல் யுகத்தில பல்வேறு இளைஞர்கள் போராட்ட களத்தில வந்து இருக்கிறாங்க. அது உலகம் முழுக்கவே வந்து அப்படியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த போராட்டங்களை குறிப்பிட்டு எப்படி வந்து ஒரு புதிய கருத்து நிலைக்காக வந்து போராடுறாங்க. அதை எப்படி வலதுசாரி இயக்கங்கள் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப நீங்க இந்தியால கூட என்னன்னு சொன்னா, அண்ணா ஹசாரே போராட்டம் நடத்தும்போது, எப்படி வந்து அந்த போராட்டங்கள், அது ஏற்பட்ட எழுச்சிகள், மக்கள் மத்தியில ஏற்பட்ட விஷயங்கள வலதுசாரி இயக்கங்கள் பயன்படுத்திக்கிச்சு அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க. அதேபோல வந்து இடதுசாரி இயக்கங்கள் இந்த மக்கள் எழுச்சிகளை, தன்னெழுச்சி போராட்டங்களை எப்படி வந்து தன்னுடைய வர்க்கங்களை அணிதிரட்டுவதற்கான விஷயங்களாக வந்து உள்ளடக்கி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவரு குறிப்பிடுறாரு. ரொம்ப குறிப்பா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த போராட்டங்கள் மூலமாக இளைஞர்கள், மாணவர்கள் இவங்கலாம் என்னன்னு சொன்னா, இந்த அரசு அதிகாரத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துறாங்க. குறிப்பா நம்ம சொல்ற மாரி அரசு கட்டமைப்பு. அது வந்து காவல்துறையா இருக்கலாம், அல்லது நீதித்துறையா இருக்கலாம், நாடாளுமன்றமா இருக்கலாம். இது எல்லாத்துலயும் மக்களுக்கு எதிரான விஷயங்களா வந்து நடக்கும்போது, அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக, போராடுவதற்காக இவங்கலாம் அணிதிரள்றாங்க. இவங்கள அரசியல் ரீதியாகவும், ஸ்தாபன ரீதியாகவும் நாம் வந்து ஒன்றிணைப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கணும். தன்னெழுச்சி போராட்டங்கள் திடீர்னு வந்து ஒரு வேவ்ல ஏறுச்சுன்னு சொன்னா கூட, அதை வழிநடத்துவதற்கும், அல்லது அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கும், அதுக்கான ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபன கட்டமைப்பு என்பது அதுக்கு இல்ல. அது ஒரு இடத்துல வந்து வடிந்து போகக்கூடிய சூழல நம்ம வந்து பார்க்குறோம். அதை எப்படி வந்து வலதுசாரி இயக்கங்கள் பயன்படுத்திக்கிறாங்கன்றதையும் நாம வந்து பார்த்தோம். இந்த எழுச்சிகள் உண்மையாலுமே வந்து நாம சொல்லக்கூடிய இங்க இருக்கிற ஆளும் வர்க்கத்தினுடைய அரசு கட்டமைப்பை எதிர்த்த போராட்டமாவும், அதை கேள்வி எழுப்பக்கூடிய போராட்டமாவும் இருக்கு. அப்ப இது உண்மையாலுமே வந்து இடதுசாரி இயக்கங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அல்லது அவங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயத்த நம்ம வந்து கவனத்துல எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து சுதீப் தத்தா வந்து அதுல குறிப்பிடுறாரு. இப்ப அந்த வகையில் நம்முடைய ஸ்தாபன அமைப்புகளை நீங்க ஒரு பழைய பாணியிலான ஒரு நிலையிலிருந்து இந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு எப்படி நம்முடைய ஸ்தாபனங்களை வந்து வளர்த்தெடுப்பது. இதுல வந்து என்னன்னா ரொம்ப லூஸா வந்து அமைப்பா வைக்கணும் அப்படின்றது வந்து அவருடைய ஆர்குமென்ட் கிடையாது. ஆனா இவங்களெல்லாம் உள்ளடக்கி அதை எப்படி வந்து ஒரு ஸ்தாபனமா, அமைப்பா வளர்த்தெடுப்பதற்கான வேலைகள நாம வந்து செய்வது. ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான போராட்டமாக இத வந்து எப்படி உள்ளடக்கி செயல்படுவது அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுல விவாதிக்கிறாரு. அப்போ இப்ப வந்திருக்கிற இந்த எழுச்சிகளையும், இந்த எழுச்சிகள்ல இருக்கிற மாணவர்கள், இளைஞர்களை எல்லாம் உள்வாங்கி, ஆளும் வர்க்கத்துக்கு எதிரான அல்லது ஆளும் வர்க்கம் கட்டமைத்திருக்கிற இந்த அரசு கட்டமைப்புக்கு எதிரான இவர்களுடைய குரலை எப்படி வந்து ஒரு இடதுசாரி பார்வையிலிருந்து அணுகி, அவங்கள வந்து ஒரு அமைப்பாக திரட்டி, இந்த ஆளும் வர்க்கத்தை எதிர்த்த போராட்டத்துல இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சுதீப் தத்தா இந்த கட்டுரையில பேசுறாரு. அதே மாரி என்னன்னு சொன்னா, இந்த போராட்டம் என்பது ஒரு உண்மைக்கான போராட்டம். ஒரு நியாயத்திற்கான போராட்டமா இருக்கு. அப்போ ஒரு சரியான திசை வழி எதுன்றதையும் நாம வந்து அதுல சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்கு. அந்த திசை வழியை நோக்கி அவங்க எல்லாரையும் அணிதிரட்ட வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்முடைய ஸ்தாபனங்களை எப்படி வந்து புத்தாக்கம் செய்வது? நம்முடைய ஸ்தாபன அமைப்புகளை வந்து எப்படி நாம வந்து மேம்படுத்தி அவங்க எல்லாத்தையும் உள்ளடக்குறது அப்படிங்கிற விஷயத்த வந்து இதுல விவாதிச்சிருக்காரு. இந்த விவாதம் கட்சி அமைப்புகளையும், வர்க்க வெகுமக்கள் அமைப்புகளையும் வந்து கட்டமைப்பதற்கான புதிய வகையில அத வந்து உருவெடுத்து மாற்றுவதற்கான ஒரு விவாதமாக வந்து அந்த கட்டுரை அமைந்திருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்ல வேண்டியது.